ஹலோ ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் போய்ட்டு தமிழ் சேனல் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் தான் பார்க்க போகிறோம். நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இது மாதிரி வண்டி எப்படி சீஸ் ஆனது போட்டிருப்பேன், வண்டி இன்ஜின் டிஸ்பேனிங் போட்டிருப்பேன். ஒரு வண்டி சீஸ் ஆச்சுன்னா எப்படி ஸ்டார்ட் பண்ண போட்டிருப்பேன். ஆனால் ஒரு வண்டி எப்படி சீஸ் ஆச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னாவே கிளச் பெட்டு போன மாதிரி இருக்கும். ஆனால் வண்டி வந்து கிராங்க் ஷாட் சீஸ் ஆகினது. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் தெரியும். உங்கள் வண்டி இதுமாரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வண்டி சீஸ் ஆனது தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வண்டி எப்படி சீஸ் ஆச்சுன்னு எப்படி நம்ம கண்டுபிடிச்சு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வண்டியில் பாருங்கள், இந்த வண்டியில் கிக்கெலாம் பண்ணலாம், கம்ப்ரஸர்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஆனால் கிளச் பெட்டு போன மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதனால் கிளச் பெட்டு மாற்றினா கண்டிப்பாக அந்த காஸ்ட்டு வேஸ்ட்டு தான். இது எப்படி கரெக்டாக நம்ம கண்டுபிடிக்கணும் வண்டி சீஸ் ஆனது. ஆனால் கண்டிப்பாக இது கேட்டு நம்ம போகிற பிரச்சனை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட் நம்ம ஆயில் இறக்கிடுறோம். ஏன்னா வண்டி ஸ்டார்ட் ஆக போகுது, ஏன்னா கிக் பண்ணி காமிக்க போகிறோம் உங்களுக்கு. அதனால் ஏன்னா கஸ்டமர்லாம் சொல்கிறது கரெக்டாக தான் வண்டி ஓட்டியிருந்தாங்க, ஆயிலெலாம் இப்போ தான் மாற்றணும் அப்படின்னாரு. ஆனால் ஏற்கனவே நாய்ஸ் வந்திருக்கலாம், வண்டியில் ஸ்மோக் வந்திருக்கலாம். ஓகேங்களா? அதனால தான் இந்த வண்டி சீஸ் ஆகிருக்கு. இப்போ நான் வண்டி கிக் பண்ணுறேன் பாருங்கள். இதுங்க நிறைய பேர் சொல்லலாம் இதுமாரி கிளச் பெட்டு போனால் இதுமாரி ஆகும்ட்டு. கண்டிப்பாக இது கிளச் பெட்டு போனால் கூட கிளச் பெட்டு பிரச்சனை கிடையாது. இது வந்து கரெக்டாக போர் பிஸ்டன் ஜாம் ஆகிட்டு இருக்குது. இல்லை கிராங்க் ஷாட் பேரிங் கண்டிப்பாக எதனா பிரச்சனை வந்துருக்கும். ஓகேங்களா? நம்ம எட்டு போகிற பிச்சை தான் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் நம்ம தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வண்டி இது சீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? அது எப்படி கண்டுபிடி தான் காமிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எப்போன்னு சொல்கிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம சைலன்சர் கட்டுறோம். கொஞ்சம் ஸ்பீடாக காமிச்சிடும் உங்களுக்கு. வீடியோ எப்படிலாம் கட்ட தெரியும் உங்களுக்கு. சைலன்சர் முதல்ல கட்டிடுறேன். 10ஆம் நம்பர் போல்டு மோத்தில். ஓகே, சைலன்சர் கட்டோம். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட தான் கட்டணும். லெஃப்ட் சைடு டோரை கட்டிக்கிறோம். லெஃப்ட் சைடு டோரை கட்டோம். இப்போ கீழே இருக்கிற இயரிங் சைடு இதுவும் போல்டே கட்டணும். 8ஆம் நம்பர் வரும். கஸ்டமர் நிறைய காமிச்சிருப்பேன். இதெல்லாம் வண்டி சீஸ் ஆகிறது எப்படின்னு தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது நிறைய பேர் சொல்லுவாங்க கிளச் பெட்டு போயிருக்கு, ஆனால் கிளச் பெட்டு இல்லை. இது கிளச் பெட்டு போன மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வண்டி கண்டிப்பாக போரில் ஸ்கோரிங் எதாவது ஆகிருக்கும். கண்டிப்பாக சீஸாக இருக்கும். ஏன்னா கிக் பண்ண முடியுது, டைட்டாக போகுது. இந்தமாதிரி டைட்டாக போய் ஒரு சமயம் கிளச் பெட்டு போச்சுன்னா அப்படியே வழிக்கினே தான் இருக்கும், தவிர ரொம்ப ஹார்டாக போகுது. இதில் கொஞ்சம் ஹார்டாக போகுது. அதனால் கண்டிப்பாக போரில் தான் பிரச்சனை இருக்குது. இங்கே பாருங்கள், கேம் ஷாட்டு போல்டு அந்த எப்படியே லூஸாக இருக்குது பாருங்களேன். லூஸாக இருக்குன்னா ஈஸியாக கட்ட முடியாது. ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும் இதெல்லாம். ஏன்னா மேக்னெட்டை பிடிச்சி தான் கட்டணுமே. அப்போ உள்ளே ஏதாச்சும் நல்லா ஜாமான் வந்தால் தான் இது அந்த போல்டு ஈஸியாக கட்டுது. இதிலே கண்டுபிடிச்சிங்க ஈஸியாக. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதை வச்சுக்கிங்க. ஓகேங்களா? அடுத்தது 8 டாப் நட்டு. 10ஆம் நம்பர் வரும் 4 போல்டு. என்ன டைட்டில் இருக்குமோ அதே டைட்டு தான் வைக்கணும். இது புதுசாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் இதில் 10ஆம் நம்பர் போல்டு வரும். இல்லைனா இது 5ஆம் நம்பர் அளவுக்கு கீழே தான் வரும். ஓகேவா? இந்த வண்டி சீஸ் ஆனதால் இது 100% நான் சொல்லுவேன் சீசன்ட்டு. டைமிங்லாம் வைக்கதால, ஏன்னா நம்ம பெரிய தான் போகிறோம். அப்படி தானே இப்படி தான் இன்ஜின் பண்ண தான் போகிறோம். கேம்சன் வீல் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம கிட்ட ஈஸியாக கட்டு. இப்போ எடுத்துக்கலாம். வண்டியில் ஸ்மோக் வந்து பார்த்து இதை பற்றி கண்டுபிடிச்சிடலாம். நம்ம நீங்கள் பார்த்தீங்களா எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே நாசமாகிடுச்சு. அதான் வண்டியில் ஸ்மோக் அடிச்சிருக்குது. அதனால தான் வண்டி சீஸ் ஆகிருக்கு. இப்போ கஸ்டமர் நான் சொல்கிறேன், வண்டி நல்லா தான் ஓடிந்தது. திடீர்னு ஸ்டார்டிங் ஆகல, கிளச் பெட்டு போச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட வண்டி பார்க்கும்போது சொல்கிறேன், நான் சார் இந்த வண்டி கண்டிப்பாக வண்டி சீஸ் ஆகிருக்கு, உங்கள் இதிலே நான் பிரித்து காமிக்கிறேன்ட்டு. இவரும் பின்னாடி தான் நிற்கிறாரு. அவரும் பந்தா இருக்காரு. ஓகேங்களா? ஹெட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. போக பயங்கரமாக அடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இதை பார்த்து நம்ம சீசன் சொல்ல முடியாது. நான் போரை கட்டி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுதான் நம்ம போரு. இது இந்த போல்டு நம்ம லூஸ் பண்ணிட்டு பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த கேம் செயினில் வந்து ரோலர் போல்டு இது கண்டிப்பாக கட்டிடணும். இதுக்கப்புறம் நம்ம போரை கொஞ்சமாக வைக்க வேண்டியதான்.
ஒரு வாட்டி இன்ஜின் பிச்சாவே ஃபுல்லாக கம்ப்ளீட் கேஸ்கெட் ஆயில் சீல் ஓரிங்கு பேரிங் எல்லாமே புதுசாக தான் போடணும். ஓகேங்களா, எதுவுமே கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடாது, புதுசாக தான் போடணும். இது ஒரு 4-5 வருஷத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது. இதுங்களா பிரச்சனை ஜாம் ஆகிட்டு இருக்குது. தெரியுங்களா போர் ஒரு தூரம் பிரச்சனை போய் ஜாம் ஆகிருக்கு பாருங்க. இதுப்பா அவ்வளோ பள்ளமாயிட்டு இருக்கு. அதனால தான் இங்கே பாருங்கள் இன்ஜினே சீஸ் ஆகிட்டு இருக்குது. எதுங்களா கிராங்க் ஷாட்டு சுற்றலை பாருங்கள். பிரச்சனை மேலே வரல எப்படி நம்புகிறேன். இப்போ நிறைய பேர் கேட்கலாம் வீடியோவில் இது மாதிரி இதில் ஆயில் போட்டு ஸ்டார்ட் பண்ண முடியுமான்ட்டு. கண்டிப்பாக இதில் ஆயில் போட்டால் வண்டி கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இது உள்ள கிராங்க் ஷாட் பேரிங் தான் பிரச்சனை வந்துச்சு. அந்த மாதிரி சொன்ன பார்த்தீங்களா, அது கிளச் போட்டு பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்கள் இது உள்ள அந்த கை உள்ளே கீழே மேலே போயிட்டு வரணும். வெளியிலே வர மாட்டேங்குது. அப்போது ஃபுல்லாக ஜாம் ஆகிட்டு இருக்கிறாரு. இது 100% இன்ஜின் தான். இன்ஜின் கிராங்க் ஷாட் தான் கொண்டோம். நான் இன்ஜின் பிரிச்ச வீடியோ நிறைய காமிச்சிருப்பேன். இது ஒரு சிம்பிளாக காமிக்கிறேன். நான் பிரிச்சிடுறேன், பிரிச்சுன்னு அந்த கிராங்க் ஷாட்டு தான் தனியாக எடுத்து காமிக்கிறேன். அப்புறம் என்ன உங்களுக்கு தேவைப்பட்டால் மாற்ற வீடியோனா எடுத்து காமிக்கிறேன். ஓகேங்களா, இது கண்டிப்பாக இன்ஜின் தான் பிரிக்கணும். கேட்டுங்களா, இந்த கையே சுத்தமாக அப்படி நிற்கிது. சரிங்களா, ஓகே நான் உங்களுக்கு பிரிச்சுட்டு கரெக்டாக காமிக்கிறேன். உங்களுக்கு இல்லை வரல. கையை மேலே தூக்குறேன் பாருங்கள், வெளியே வரல. இது ஏன் நான் இவ்வளோ இதாக காமிக்கிறேன்னா, இது கிளச் பேட்டை மாத்திரம் கூட அந்த காசு வேஸ்ட்டு தான், 850 ரூபா வேஸ்ட்டு தான் ஆகிடும். எனக்கு அசம்பிளியை மாத்திரம் கூட இது முழுக்க கிராங்க் ஷாட்டு கண்டிப்பாக அந்த கையை ஜாம் ஆகிட்டு இருக்குது. ஓகேவா, நான் கிக் பண்ணுறவங்க சரிங்களா, கிக் பண்ணால் கூட டைட்டாக தான் கம்ப்ரஸ் ஆகிறதால வெளில வர முடியுது. பிரச்சனை விட்டு பரவாயில்ல, பேச டேமேஜ் ஆகுது. ஓகே நான் பிரச்சனை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே இப்போ அந்த வண்டி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் முக்கியமானது நம்ம கிராங்க் ஷாஃப்ட்டு போரு இதுவும் ஆயில் இல்லாமல் தான் ஓடி இருக்குது. ஓகேங்களா, அதனால தான் இப்போ எதுக்கு இந்த வீடியோனா, ஒரு வண்டி சீஸ் ஆச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் தான் இந்த வீடியோ காமிச்சிருப்பேன். ஏன்னா கிக்கர் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து கிக்கர் டைட்டாக கிடையாது, கிளச் பிளேட்டு போன மாதிரி இருக்கும், அப்படியே வழிக்கினே இருக்கும். அதை பார்த்தா கூட கிளச் பிளேட்டை மாற்றி கூட வேஸ்ட்டு தான் அது. ஓகேங்களா, அதேமாதிரி பண்ணும்போது நம்ம ஹெட்டை கைட்டு பார்த்தாவே கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அதில் இந்தமாதிரி விஷயத்துக்கு கிளச் பிளேட்டு மாற்றினா அந்த காசு வேஸ்ட் தான். பண்ணும்போது ஃபுல்லாக ஒரே இதாக பண்ணிங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். இந்த வீடியோவில் நிறைகள் குறைகள் தான் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்க, நம்ம ரிப்ளை பண்ணலன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக நான் உள்ளே போட்டிருப்பேன், நீங்கள் போய் செக் பண்ணால் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். இனிமேல் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அந்த வண்டியை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த வண்டியில் வேறு வண்டியில் அதே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எப்படி சால்வ் பண்ணணும்னு ஈஸியாக நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இல்லை இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை. இப்போ வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். வண்டி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டில் டாப்பில் ஆயில்லாம் வருது. ஓகேங்களா, இது ரெகுலராக ஒரு கரெக்டாக ஒரு 3 மாதம் 3000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி ஆயில் மாற்றலாமல் கொஞ்சம் குறைஞ்சபட்சம் ஒரு 5-6 வருஷத்துக்கு கையே வைக்க தேவையில்ல. ரெகுலர் சர்வீஸ் தான் முக்கியமாக, அதே மாதிரி ஆயில் முக்கியம் தான். ஓகேங்களா, இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வண்டியில் உங்கள் ஃப்ரெண்ட் வண்டியில் எதுவுமே இருக்கும்போது ஒரு ஈஸியாக ஒரு ஐடியா கொடுக்கலாம். ஓகேங்களா, அதனால் இந்தமாரி பிரச்சனை இருக்கும்போது கிளச் பேட்டு மாற்றினா கூட அது வேஸ்ட்டு தான். ஓகேங்களா, அதனால் கரெக்டாக செக் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு சொல்கிறது ஆயில் வந்து கரெக்டாக செக் பண்ணி ஓட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் ஆயில் இல்லாமல் ஓட்டி தான் நிறைய சீஸ் ஆகுது வண்டி, ஏன்னா செலவு அதிகமாகிடும். ஓகேங்களா, அதனால் 2000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் ஒரு வாட்டி நீங்கள் கரெக்டாக இன்ஜின் ஆயில் மாற்றினாவே எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, இது நல்லபடியாக பார்ப்போம். பாய்.